பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் காலை பொழுதுல ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்ல விரும்புகிறார். நீங்க அந்த வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவை இருக்குல்ல. வியாதி சுகமாகணும், பிரச்சனை நீங்கணும், தேவை சந்திக்கப்படணும், தடைகள் மாறணும், காரியம் வாய்க்கணும். அது உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம். ஆனா நடக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாம் சீரியஸா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, என்ன தெரியுமா? மார்க்கு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible unto him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்தால் நீங்க இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிற காரியத்துல அற்புத மாற்றம் உண்டாகிவிடும். சூழ்நிலை சில சமயத்துல நம்முடைய விசுவாசத்தை அப்படியே ஷேக் பண்ண, ஒரு அசைவை உண்டாக்கும். இது நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க. ஒரு பக்கம் ஒரு விசுவாசம் இருக்குது, இன்னும் நடக்குமா நடக்காதா ஒரு அசைவு. அப்போ சரி, ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும், அப்படி இல்லை, இதுதான் ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசம். அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தா, ஒரு நடுத்தர வயதுள்ள சகோதரர், என்னென்ன கேன்சர் வியாதி. ஓகே, கேன்சர் எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறாரு. என் ஊழிய பாதையில பார்த்திருக்கிற உங்களுக்கு சுகம் தருவார். அடுத்து அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, 4th ஸ்டேஜ். அப்படின்னா 4th ஸ்டேஜ்ன்ற வார்த்தை வந்தால் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இனி நம்பிக்கை இல்லை, இனி காப்பாற்ற முடியும், மருத்துவத்தினால இனி உதவி செய்ய முடியாது. 1st ஸ்டேஜ், 2nd 3rd வரை கூட முயற்சி பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். 4th ஸ்டேஜ்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னார் 4th ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். நான் கேட்டேன், சோ வாட், அதனால என்ன? 4th ஸ்டேஜா இருந்தா என்ன? 1st ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 3rd 4th, ஆண்டவருக்கு அதெல்லாம் வித்தியாசம் எல்லாம் தெரியாது, கிடையாது. அது 5th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஸ்டேஜா இருக்கட்டும், இயேசுவால முடியும். நீங்க விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். சரி, 1st ஸ்டேஜா இருந்தா எப்படி நினைப்பீங்க? இல்ல சுகம் பெறுவன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் வரும். 1st தானே, பாத்திரல ஆரம்ப நிலை தானே, சரியாயிரும். அப்போ ஒரு ஆரம்ப நிலைமை